ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு த சேனல். நம்மள நிறைய பேர் இந்த ஹோம் லோன், கார் லோன் இந்த மாதிரி லோன்ஸ் எல்லாம் வாங்கி மாதம் மாதம் இஎம்ஐ, இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி கட்டுறதுக்கு ஒரே தலைவலியாக இருக்கும். அதுவும் கண்டிப்பாக நம்ம வாங்குகிற லோன்ஸும் 20 வருஷம், 25 வருஷம், 30 வருஷம் இந்த மாதிரி அதிக வருஷங்களாக தான் இருக்கும். அப்போது 30 வருஷம் ஒருத்தவங்க இதை அனுபவிக்கணுமா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உங்கள் லோன்ஸ் எவ்வளோ வருஷங்களாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் அதை எப்படி எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் குறைக்கலான்னு பார்க்கலாம். அதாவது உங்கள் லோன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 25 வருஷம், 30 வருஷம் நீங்கள் கட்ட வேண்டியதாக இருக்கலாம். அதை எப்படி 10 வருஷமாவோ இல்லை அதுக்கும் கம்மியாக எப்படி குறைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்கள் மைண்ட் வைஸில் நீங்கள் திட்டுறது எனக்கு கேட்குது, ஆனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். இப்போ என்னை திட்டின நீங்கள்லாம் கடைசியில் உட்கார வச்சு கொஞ்சுவீங்க. ஸோ கொஞ்சல் வாங்கறதுக்கு நான் ரெடி, கொஞ்சறதுக்கு நீங்கள் ரெடியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பூமர் அங்கிள் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 3 விஷயம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இஎம்ஐயோட ஸ்ட்ரக்சர், அதாவது நம்ம மாதம் மாதம் கட்டுற இஎம்ஐ அமௌண்ட் பிரின்சிபல் அமௌண்ட்டில் எவ்வளோ கம்மியாகுது, இன்ட்ரெஸ்ட்டில் எவ்வளோ கம்மியாகுது அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன் நம்ம இஎம்ஐ கட்டக்கூடிய மொத்த வருஷம், அதாவது நம்ம லோனை திருப்பி கட்டக்கூடிய வருஷம் அதிகமாக அது நம்ம லோனை எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மூணாவது விஷயம், நம்ம எந்தெந்த வழிகள்லாம் இந்த லோனோட டியூரேஷனை கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இஎம்ஐனா என்ன, இஎம்ஐயோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு லோனுக்கு இஎம்ஐ பே பண்ணுறோம். அதான் நம்மளோட மாதம் இஎம்ஐ அமௌண்ட் 15,000 ரூபா. நம்ம பே பண்ணுற 15,000 ரூபா 50%, அதாவது 7,500 ரூபா பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கும், மிச்சம் இருக்க 50%, அதாவது 7,500 ரூபா இன்ட்ரெஸ்ட்டுக்கும் போகும்னு நம்ம நினைப்போம். அதானே உலக வழக்கம். ஆனால் அதுதான் இல்லை. ஸோ இந்த இனிஷியலாக நம்ம கட்டுற இஎம்ஐயில் முக்கால்வாசி அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் தான் கழிப்பாங்க, அதாவது வட்டியில் குறைப்பாங்க. மிச்சம் இருக்க கால்வாசி அமௌண்ட் தான் பிரின்சிபல் அமௌண்ட்டில் குறைப்பாங்க. இப்படி தான் இஎம்ஐஸ், பேங்க் லோன்ஸ் எல்லாமே ஆப்ரேட் ஆகுது. நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இது மொத்த கால்குலேஷனையுமே அப்படியே மாற்றுது. அது எப்படின்னு பார்த்தா, இப்போ நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு லோன் இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருப்போம். மொத்த லோன் டியூரேஷன் 20 வருஷம். சரி, நம்ம 10 வருஷம் கட்டியிருக்கோம், எப்படியும் ஒரு பாதி அமௌண்ட்டாவது கம்மியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருப்போம். ஆனால் கம்மியான அமௌண்ட்டில் நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம போய் கேட்டோம்னா லைட்டாக நெஞ்சு வலிக்கும். பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தா அப்படியே தான் இருக்கும், இல்லை கொஞ்சமாக கம்மியாக இருக்கும். அப்போது நான் 10 வருஷமாக கட்டின பணம்லாம் எங்கே போச்சு பூமர் அங்கிள் அப்படின்னு கேட்டால், வட்டி. ஆமாங்க, நம்ம வட்டி மட்டும்தான் கட்டிகிட்டு இருந்திருக்கோம். அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம லோன் அமௌண்ட் 40 லட்சம் ரூபா, 8% இன்ட்ரெஸ்ட்டில். மொத்த டென்யூர் எவ்வளோன்னு பார்த்தா 25 வருஷம். நம்ம மாதம் கட்ட வேண்டிய இஎம்ஐ 30,873 ரூபா, ரவுண்டாக 31,000 வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னு பார்த்தா 92,458 ரூபாயா வரும். அதாவது நீங்கள் லோன் வாங்கினது என்னமோ 40 லட்சம் ரூபா தான், ஆனால் அதை 25 வருஷமாக நீங்கள் கட்டி முடிக்கும்போது நீங்கள் மொத்தமாக 92 லட்சம் ரூபா கட்டியிருப்பீங்க. அப்போ நீங்கள் மொத்தம் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க அப்படின்னா 52 லட்சம் ரூபா கட்டுறீங்க. நீங்கள் வாங்கினதே 40 லட்சம், ஆனால் நீங்கள் திருப்பி இன்ட்ரெஸ்ட் கட்டுறது மட்டுமே 52 லட்சம் ரூபா. அப்படி நம்ம இஎம்ஐ கட்டும்போது எவ்வளோ அமௌண்ட் லோன்லேருந்து கழிக்கிறாங்க, எவ்வளோ அமௌண்ட் வட்டியிலேருந்து கழிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. நாம் ஃபஸ்ட்டு மாதம் கட்டுற லோன் அமௌண்ட் 30,873 ரூபா இஎம்ஐ கட்டுறோம். அதில் லோன்லேருந்து எவ்வளோ கழிக்கிறாங்க அப்படின்னா 4,206 ரூபா. வட்டிக்கு எவ்வளோ போகுது அப்படின்னா மிச்சம் இருக்க 26,667 ரூபா வட்டிக்கு தான் போகுது. அப்போ நம்ம மிச்சம் கட்டக்கூடிய லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 39,95,794 ரூபா. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கட்டின இஎம்ஐ அமௌண்ட்டில் 80-90% வட்டிக்கு தான் போகுது. இப்போ நம்ம ஒரு வருஷம் இஎம்ஐ கட்டியிருக்கோம். இப்போ இந்த கால்குலேஷன் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். இஎம்ஐ அமௌண்ட் சேம் தான், 30,873 ரூபா தான். ஆனால் அதில் 4,525 ரூபா உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கும், மிச்சம் 26,348 ரூபா உங்கள் வட்டிக்கும் தான் போகும். நீங்கள் ஒரு வருஷம் இஎம்ஐ கட்டினதுக்கு அப்புறமும் உங்கள் அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா
39,47,000 இருக்கும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் ஒரு வருஷம் இஎம்ஐ கட்டின அமௌண்ட் டோட்டலாக கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 3,70,000 இருக்கும். ஆனால் உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டில், அதாவது நீங்கள் 40 லட்சம் வாங்குனீங்கல்ல லோன் அமௌண்ட், அதிலிருந்து எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்தா வெறும் 52,000 தான் கம்மியாக இருக்குது. மிச்சம் நீங்கள் கட்டின அமௌண்ட் எல்லாமே உங்கள் வட்டிக்கு தான் போயிருக்கு. இது 20 வருஷம் லோன் கட்டினதுக்கப்புறம் எப்படி பிரியுதுன்னு பார்ப்போம். லோன் அமௌண்ட் 30,873 ரூபா தான். உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு எவ்வளோ போகும்னா 20,000 ரூபா போகும். வட்டிக்கு 10,000 ரூபா போகும். அப்போ உங்களோட அவுட்ஸ்டாண்டிங் லோன் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 15,22,000 ரூபா நீங்கள் கட்டக்கூடிய லோன் அமௌண்ட்டாக இருக்கும். இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் கட்டக்கூடிய இஎம்ஐ அமௌண்ட் வந்து வருஷங்கள் அதிகமாக தான் அதிலிருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு அதிக பங்கும் வட்டிக்கு கம்மியான பங்கும் போகுது. ஸோ இதை குறைக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா, நீங்கள் லோன் வாங்குற ஸ்டார்டிங்லேயே முடிஞ்ச அளவுக்கு கம்மியான வருஷத்தில் திருப்பி கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பண்ணும்போது இஎம்ஐ அமௌண்ட் மாதம் கட்டுறது கொஞ்சம் எச்சா வரும் தான். ஆனால் அதுக்கு பார்த்தோம்னா நம்ம கடைசியில் இன்ட்ரெஸ்ட் கட்ட வேண்டியது ரொம்ப அதிகமாக வரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ வருஷத்தை கம்மி பண்ண முடியுமோ கம்மி பண்ணிடுங்க. இப்போது அதே லோன் அமௌண்ட் 40 லட்சம் ரூபா நம்ம 15 வருஷத்துக்கு எடுக்கும்போது என்ன கால்குலேஷன் வருதுன்னு பார்க்கலாம். லோன் அமௌண்ட் 40 லட்சம் ரூபா, இன்ட்ரெஸ்ட் 8% தான். ஆனால் வருஷம் மட்டும் 15 வருஷமாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஎம்ஐ வந்து 38,873 ரூபா மாதம் கட்டுற மாதிரி வரும். ஸோ அப்படி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 15 வருஷத்தில் நீங்கள் மொத்தம் எவ்வளோ கட்டியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தா 68,35,127 ரூபா. உங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் 40 லட்சம். நீங்கள் திருப்பி கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தா 28,35,127 ரூபாயாக இருக்கும். அதாவது அந்த 25 இயர்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஆல்ரெடி நீங்கள் 14 லட்சம் ரூபா சேவ் பண்ணியிருக்கீங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அமௌண்ட் கட்டி வருஷங்களை குறைக்கிறது மூலிமா 14 லட்சம் ரூபா நம்மளால் சேவ் பண்ண முடியும்னா ஏன் நம்ம அதை பண்ணக்கூடாது? இன்னும் எந்தெந்த வழிகள்லாம் நம்ம லோன் அமௌண்ட்டை குறைக்கலாம் அப்படின்னு பார்ட் 2ல் பார்க்கலாம். தேங்க்யூ.